கூவத்தூரில் வி.கே. சசிகலாவின் காலில் விழுந்து எடப்பாடி பழனிசாமி ஆசி வாங்கியதாகவும், யார் காலில் விழுந்து முதலமைச்சராக வேண்டிய தேவை அவருக்கு இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புரட்சித் தலைவி அந்த அம்மாவை இழந்த நேரத்தில், துக்கமாக இருந்த நேரத்தில், நாங்கள் துயரமாக இருந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு இருந்த காரணத்தினால் இந்த அம்மாவின் நிலையில் அவரிடம் ஆசி வாங்குகின்ற நேரத்தில் ஆசி வாங்கப்பட்டதை தவிர அதில் அரசியல் இல்லை, அப்படி பதவி வாங்க வேண்டிய அவசியமும் எழவில்லை. இதை கூட புரிந்து கொள்ளாமல் இதைத்தான் புரட்சித் தலைவர் பாடிய பாடலில் ஆளும் வளர்ந்தப்போ ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சொல்லியிருக்காரு. அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்று நடிகர் விஜயை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். நாகையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், யார் கட்சி ஆரம்பித்தாலும் தங்களுக்கு கவலை இல்லை என்று கூறினார். தன்னை பற்றி அமைச்சர் துரைமுருகன் என்ன கூறினாலும் வருத்தமில்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். விஜயவாடாவில் நடைபெறும் வேட்டையன் படத்தின் 3ஆம் கட்ட படப்பிடிப்புக்கு செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். மதிப்புக்குரிய துரைமுருகனுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். விஜய் கட்சி கொடி ஆரம்பிச்சு பாடல் வெளியிட்டு இருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து நகைச்சுவையாக பேசியதை யாரும் பகைச்சுவையாக்க வேண்டாம் என்று அமைச்சர் துரைமுருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரஜினிகாந்தும் தானும் எப்போதும் நண்பர்களாகவே இருப்போம் என்று கூறி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். 2 தங்கங்கள் பிளவுபட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டதாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நடிகர் ரஜினிகாந்த் அமைச்சர் துரைமுருகன் இடையே எழுந்த சர்ச்சையின் போது இருவருக்கும் மத்தியில் அகப்பட்டு நசுங்கிவிட்டதாக கூறினார். விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது. என்ன கான்கிரீட் வச்சாலும் பிளந்தது தான். தங்கத்தட்டில் ஒரு கீறல் விழுந்தது, பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும். தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. 3 நாட்கள் தொடர் விடுமுறையால் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஏற்காட்டில் படகு இல்லம், அண்ணா பூங்கா, ரோஜா தோட்டம், சூழல் சுற்றுலா பூங்கா போன்ற இடங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதேபோன்று ஏற்காடு படகு இல்லத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் ஏற்காட்டில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பூந்தமல்லி அருகே வேலப்பன் சாவடி குப்பை மேட்டில் தீப்பற்றி கரும்புகை எழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வேலப்பன் சாவடி சிந்தி கல்லூரி அருகே காலி இடத்தில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த குப்பை மேட்டில் தீப்பற்றியது. இதனால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. கரும்புகையால் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இந்த பகுதியில் குப்பை கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறையினருக்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சுமார் 116 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கொளத்தூர் வண்ண மீன்கள் வர்த்தக மையம், மூலக்கொத்தளத்தில் புதிய சமுதாய நலக்கூடம், புரசைவாக்கத்தில் நவீன சலவை கூடம், புழல், ரெட்டேரி மற்றும் கொளத்தூர் ஏரிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 6 திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன.
இந்த நிலையில் சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 6 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இதேபோன்று அயனாவரத்தில் கட்டப்பட்ட நவீன சலவை கூடம், நியாய விலைக் கடைகள், கொளத்தூரில் உணவுப் பொருள் வழங்கல் மண்டல உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் ஆகியவற்றை திறந்து வைத்தார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய மருத்துவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விடுப்பில் சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனை ஊழியர்களிடம் நோயாளிகள் கேட்டபோது வேண்டுமானால் செவிலியரை பார்த்து மருந்து மாத்திரை வாங்கிக் கொள்ளுங்கள் என அலட்சியமாக கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மருத்துவமனை பணியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இப்போ நான் வந்து 3/4 hour ஆகுது. இது வரைக்கும் யாரும் மாத்திரை கட்டின பிறகு இந்த மாத்திரை கொடுக்குறாங்க. என் லோ பிபி போன வாரம் 2 விரலும் உடஞ்சிச்சு. இன்றைக்கி என் உயிர் போயிடுச்சுன்னா நாளைக்கு என் உயிர் வருமா சார் திருப்பி? அப்போ வந்து ஒரு உயிரோட வந்து அவங்க விளையாடலாமா? இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனீங்கன்னா கண்ணகி நகரில் இருக்குது. நான் இருக்கிறது செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு சார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டரில் இருக்கிற கண்ணகி நகரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்னால் உடம்பு சரியில்லை. நான் எப்படி சார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் பார்க்க முடியும்? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனத்திற்கு சென்றபோது கோயில் அதிகாரிகள் இந்து என்பதற்கான சான்றிதழ் கேட்டதாக நடிகை நமிதா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுபோன்று மற்ற பக்தர்களுக்கு நடக்கக்கூடாது என்று கூறினார். ஹிந்துவா? நான் சொன்னேன் நான் ஹிந்து. ஏன்? இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படி, அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன போயிட்டு இருக்கு. அப்புறம் நான் ஐயோ 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இவ்வளோ வெயிட் பண்ண முடியும். அப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் போய் பேசியாச்சு. எல்லாம் அதிகாரிக்கு அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். இது அம்மனோட கோவில், எல்லாம் அம்மனோட தர்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம், எல்லாம் டிவோட்டீஸ். ஸோ நீங்கள் பத்திரமா எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க, அதுதான் என்னோட மெயின் மெசேஜ். நடிகை நமிதாவின் குற்றச்சாட்டை தொடர்ந்து மீனாட்சி அம்மன் கோயில் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கோயிலுக்கு பிரபலங்கள் வரும்போது சந்தேகம் இருந்தால் பணியாளர்கள் அவர்கள் சார்ந்த மதம் குறித்து கேட்பது உண்டு என்றும், அந்த வகையில் கோயில் பணியில் இருந்த பொறுப்பு அதிகாரி நடிகை நமிதாவிடம் மதம் சார்ந்த விவரங்களை கேட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை நமிதா தரப்பில் அவரது கணவர் இந்து என்றும் இந்து முறைப்படி திருப்பதியில் திருமணம் செய்து கொண்டதாகவும் விளக்கம் அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து நடிகை நமிதா மற்றும் அவரது கணவர் அம்மன் சன்னதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் என்றும் கோயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் 9 ஹெக்டேர் பரப்பளவில் தமிழ் வாழ்க எனும் வார்த்தையின்படி அலையாத்திக்காடு வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுனாமி, புயல் போன்ற இயற்கை சீற்றங்களை தாங்கும் வகையில் முத்துப்பேட்டை வனப்பகுதியில் 12,000 ஹெக்டேர் பரப்பளவில் அலையாத்திக்காடுகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது துறைக்காடு பகுதியில் தமிழ் வாழ்க என்ற சொற்களின் அடிப்படையில் வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு அதன் ஓரங்களில் அலையாத்திக்காடுகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. 555 மீட்டர் நீளத்தில், 152 மீட்டர் உயரத்தில், ஒவ்வொரு எழுத்தும் 130 மீட்டர் உயரத்திலும், 65 மீட்டர் அகலத்திலும் அமைக்கப்பட்டுள்ளன. 3 முதல் 5 ஆண்டுகளில் தனித்துவமான அலையாத்தி காடுகள் உருவாகும் என்று திருவாரூர் மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது. புத்தூரில் நடந்த மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இருந்து 800க்கும் அதிகமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். வயது மற்றும் உடல் எடை அடிப்படையில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இங்க பாரு கொஞ்சம் உள்ள வாங்க மேடம், கொஞ்சம் உள்ள வாங்க.